பார்த்து கொண்டிருக்கிற சந்தீப் சிலின் சேனல். இது வந்து கன்னு. அங்கே கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு வேஸ்டான பிவிசி பைப்பு வேஸ்ட் ஆனது கேட்டேன், கொடுத்தாங்க. அதனால செஞ்சுருக்கோம், அதை வச்சு செஞ்சுருக்கோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எங்கள் மாமா கிட்ட போய் என்னென்ன பொருள்லாம் தேவை அந்த என்னென்ன பொருளோ அதை நான் பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காமிங்க. கண் முடிஞ்சு போட்டுக்கிறேன். பிவிசி பைப் 2, 1 இன்ச் பைப் 1, 1 இன்ச் பைப்பு 2 அடி, 1.5 இன்ச் பைப்பு 2 அடி, ஸ்ப்ரிங்கு 2 ஸ்ப்ரிங்கு, நார்மலாக இருக்கிற ஸ்ப்ரிங் 1, இந்த இது பொம்மை துப்பாக்கி இந்த ரோல் கேப் வச்சு எடுப்போம்ல அதில் இருக்க ஸ்ப்ரிங்கு 1, 1.5 இன்ச்சு உட் பீஸ் 1. இதாங்க அந்த 1.5 இன்ச்சு உட் பீஸ். இதுதான் அந்த 1.5 இன்ச்சு உட் பீஸு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கல்ல, இப்போ வந்து இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது வந்து 3 நூல்கண்டு, 2 நூல்கண்டு இருக்குது. இது 2 நூல்கண்டு வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வச்சு எப்படி ரீலோட் பண்ணணும், இப்போ எப்படி ரீலோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது இருக்குல்ல, இது வந்து இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இது ஃபஸ்ட்டு ஒன்றை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் வந்து 2வது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸ்கோப் வச்சு எங்கிட்ட அடிக்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்க்கிள் அடிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பராக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் உள்ளே இன்னொன்று போட்டு பார்ப்போம். இப்போ டபுள் பண்ணி பார்ப்போம். 2 போட்டு பார்ப்போம். 2 புல்லட், 2 நூல்கண்டு போட்டுருக்கேன். 2மே அற்புதமாக அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் துப்பாக்கி. இப்போ இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிவிசி பைப்பு ஒரு 2 பிவிசி பைப்பு, அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்ப்ரிங்கு, ஒரு கட்டை உட் பீஸு 1.5 இன்ச்சு, அதெல்லாம் வச்சு பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இங்கே ஒரு ஸ்ப்ரிங்கு வச்சுருக்கோம். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு தெரியும். இந்த கிளிகர்கிட்ட ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். இந்த இப்படி அடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ரீலோட் பண்ணுவோம். ரீலோட் பண்ணுங்க. ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கிளிகர் அமுக்கணும் ஒன்று அது போயிடும். இந்த கிளிகர் அமுக்கும் போது நாங்கள் உள்ளுக்கு ஒரு பைப்பு வச்சுருக்கோம். தெரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரியா, அந்த பைப்பு தான் அந்த இப்போ பாருங்கள், இந்த பைப்பு தான் ரீலோட் பண்ண ஹெல்ப்பாக இருக்குது. இந்த பைப்பு தான் இப்போ அடிக்குது. பார்த்தீங்களா அடிச்சிச்சு. அப்படி தான் இதை அடிக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் நாங்கள். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஃபெவிக்விக்கை போட்டு ஃபெவிக்விக் ஒரு 4 போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது முடிக்க. இதை பாருங்கள், பார்த்தீங்களா அடிச்சிச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்புறம் வந்து இதை எப்படி இதை வந்துட்டு இதை அட்டைன்னு நினச்சிடாது. இதுவும் பிவிசி பைப் தான். இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணிடணும். முதல்ல நெருப்பில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃப்ளாட் பண்ணோம்னா அது அப்படியே நின்றுக்கிறோம். அவ்வளோதான். அதை அப்படியே ஃப்ளாட் பண்ணி இந்த எல்லாமே இதில் இதுதான் பிவிசி பைப்பு தான். இந்த உட்டு மட்டும்தான் இது இந்த உட்டும் இந்த ஸ்ப்ரிங்கு, நீங்கள் இந்த ரோல் கேப்பில் இருக்கும்ல அந்த துப்பாக்கியில் இருக்க ஸ்ப்ரிங்கு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இது நம்ம சும்மா தான் இந்த 2வதாக இருக்கிற இந்த இது சும்மா இதுக்காக வச்சுருக்கோம். இதில் மட்டும் தான் சுட முடியும். பாருங்கள், இது ஸ்கோப் மாதிரி ரெடி பண்ணோம் நாங்களாம். இந்த ஸ்கோப் மாதிரி ரெடி பண்ணி இதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி
இந்த மாதிரி லைட்டாக ஒரு பிவிசி பைப்பை வளைச்சி அதில் வச்சு ஒட்டணும். ஆமாம், அவ்வளோதான். இந்த அவ்வளோதான், ஈஸி தான். அதை இழுத்தோம்னா அங்கே மாட்டியிருக்கனால அது ஒன்றும் சரி. இப்படி இழுத்து பாருங்கள். இப்போ நூல் கண்டை போட்டுக்கலாம். 2 நூல் கண்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி சுடுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஸ்கோப் பாருங்கள். ஸ்கோப் பார்த்துக்கோங்க. அங்கே பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ அழகாக சுட்டுச்சு. பாருங்கள் இதுதான் இது ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபெவிக்விக் பத்தலைன்னா எத்தனை ஒரு 4-5 கூட வாங்கிக்கலாம். நாங்கள் 4லேயே பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டெப்பு நான் ஒரு ஸ்டெப்பு போட போகிறேன். அது யார் யாருக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டெப்பு எப்படின்னா உங்களுக்கு தெரியாதவங்க இப்போ சொல்லி காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.